உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்கல் வாரும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்கல் வாரும் இறை குலமே. இரவினில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவரே, இடர்களில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவார், உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் என்னை காப்பாற்றுபவரானார், நெருக்கடியிலிருந்து அவர் என்னை வெளிக்கொணர்ந்தார். அவர் என்னை விரும்பியதால் அவர் என்னை விடுவித்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கிறிஸ்துவை நீங்கள் பார்த்ததில்லை, அவரில் நம்பிக்கை கொண்டு பேருவகை கொள்கிறீர்கள். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 3 முதல் 9 முடிய. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாத மாசற்ற ஒழியாத ஒருமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயர வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேர்வகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலையுயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லொன்னா
ஒப்பற்ற மகிழ்ச்சியடைந்து பேர் வகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவு அளிக்கின்றார். தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். வேற்றினத்தாரின் உரிமை சொத்தை தம் மக்களுக்கு அளித்தார். இவ்வாறு ஆற்றல் மிக்க தம் செயல்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். தம் மக்களுக்கு அவர் மீட்பை அளித்தார். தம் உடன்படிக்கை என்றென்றும் நிலைக்குமாறு செய்தார். அவரது திருப்பெயர் தூயது, அஞ்சுதற்கு உரியது. அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 17 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தால் படியிட்டு, நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்லுகிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறையாட்சிக்குட்படுவது மிகவும் கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்குள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்கள் இறையாட்சிக்குட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இறையாட்சிக்குட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றான். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், பின் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படி அல்ல, கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு ஜெபிப்போம். செல்வந்தன் ஒருவன் இயேசுவிடத்தில் வந்து, நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று தாழ்ச்சியான உள்ளத்தோடு அவன் கேட்கிறான்.
கடவுள் அவனுக்கு சில நல்ல அறிவுரைகளை சொல்லுகிறார். ஆனால் அவனுடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. முகவாட்டத்தோடு இயேசுவை விட்டு வெளியே போகிறான். ஆண்டவருடைய இல்லத்திற்குள் வருகிற நாம், அவரிடத்தில் வேண்டுதல்களை வைக்கிற நாம், ஜெபங்களை ஏறெடுத்து மன்றாடுகிற நாம் எந்த மனநிலையோடு இந்த ஆலயத்திற்குள் வருகிறோம், எந்த மனநிலையோடு இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போகிறோம்? சிந்திப்போம். இந்த நாளினுடைய இறை சிந்தனை நம்மை தேற்றட்டும், நம்மை திடப்படுத்தட்டும். அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கான ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு தருவாராக. ஆமீன். பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, செல்வந்தன் அவனுக்கு எல்லாமே இருக்குது. கடவுள் அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதித்திருந்தார். சோதிக்கும் நோக்குடன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தானா, அல்லது ஆண்டவருடைய அருள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று வந்தானா, அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அறிவுரைகளை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வந்தானா? தெரியல. இறைவார்த்தை சொல்லுகிறது, அவரிடத்தில் ஓடி வந்து முழந்தாள் படியிட்டான். ஏதோ ஒரு காரணத்திற்காக அவன் முழந்தாள் படியிட்டு இருக்கிறான். கடவுளை பார்த்து கேட்கிறான், நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? கடவுள் சொல்றாரு, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? ஏன் கேட்கிற? உனக்கு தான் கட்டளைகள் தெரியும் அல்லவா? அந்த கட்டளைகளை கடைபிடி. உன் தாய் தந்தையை மதித்து நட, கொலை செய்யாதே, மோக பாவம் செய்யாதே, பிறர் மனைவியின் மீது ஆசைப்படாதே, பிறருடைய பொருளை அபகரிப்பதற்கு நினைக்காதே, ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்ய முன்வா என்றெல்லாம் உனக்கு கட்டளைகள் தெரியும் இல்லையா? அந்த கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்போ அப்படின்றார். உடனடியாக பாருங்க, அவன் இந்த கட்டளைகளை எல்லாம் நான் சிறு பொழுது முதலே என் வாழ்வில் நான் கடைபிடித்து வருகிறேன். அப்போ கடவுள் அவனை உற்று பார்க்கிறார். மகனே, இன்னும் ஒன்று உன்னிடத்தில் குறைவுபடுகிறது, இன்னும் ஒன்று உன்னிடத்தில் குறைவுபடுகிறது. உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு. அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலங்க. அவனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவன் அந்த இடத்திலிருந்து முகவாட்டமாய் திரும்பி போனான் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. முகவாட்டமாய் போனான். எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் விட்டு விடுகிற போது பல நேரங்களில் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்துடுறோம். நமக்கு சொத்து இருக்கும், வசதி வாய்ப்புகள் இருக்கும், பணம் இருக்கும், பதவி இருக்கும், அதிகாரம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா வாழ்க்கையில நிம்மதி இருக்காதுங்க. வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது. நாம யாரிடத்திலும் சிரிச்சு பேச முடியாது, மன நிறைவோடு வாழ முடியாது. எப்ப பார்த்தாலும் நம்முடைய மனம் அலை பாய்ந்து கொண்டே இருக்கும். நிம்மதியா தூங்காம, நிம்மதியா சாப்பிடாம கஷ்டப்பட்டு கொண்டே இருப்போம். என்ன காரணம்? நம்மிடத்தில் இருப்பதை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க முடியாத ஒரு நிலைதான். நம்மிடத்தில் இருக்கிற போது அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவி செய்ய முடியாத ஒரு நிலைதான். நம்மளால முடியும், ஆனா மனசுதான் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. மனசுதான் ஒத்துழைக்க மாட்டேங்குது. நல்ல மனதோடு நாம் இருக்கிற போது ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்ய முடியும். நல்ல மனதோடு இருக்கிற போது ஒருவர் மற்றவரை நாம் தேற்ற முடியும், ஆறுதல் படுத்த முடியும். அதன் வழியாய் கடவுள் நம்மை இரட்டிப்பு மடங்காக ஆசீர்வதிப்பார். நீ கொடுத்துதான் பாரு, உன் வாழ்க்கை மாறுதா இல்லையான்னு பாரு. பிறருக்கு உதவி செய்துதான் பாரு, உனக்குள்ள எப்படி ஒரு மகிழ்ச்சி வருகிறது அப்படின்னு நினைச்சு பாரு. நீ கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு ஓடோடி சென்று சிறு உதவிகளையாவது செய்து பாரு. உன்னுடைய மனதில் எப்படி அமைதியும் நிம்மதியும் இருக்குதுன்னு உன் வாழ்க்கையில் நீ அனுபவிப்ப. அந்த அனுபவம் தான் கடவுள். அந்த அனுபவம் தான் கடவுள் உன்னோடு பேசுவது. அந்த அனுபவம் தான் கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பது. இந்த உணர்வோடு இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். ஒருவர் மற்றவரை அன்பு செய்து பிறரோடு பகிர்ந்து உறவாடி உதவி செய்து நல்மனம் படைத்தவர்களாய் வாழ வரவேண்டி ஜெபிப்போம். ஆமீன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஈச்சருளும் தெய்வமே, எளிய
எளியவன் தருகின்ற காணிக்கையே ஏற்றருளும் தெய்வமே. எளியவன் தருகின்ற காணிக்கையே காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புக்கள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புக்கள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இறைப்பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளி, அதனால் இப்பணியிலிருந்து நாங்கள் உம் பேறு பயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகிறோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின் சமக்கூழியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் திரு தந்தை பிரான்சிஸ், பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோடிய நேற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயின். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகவந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் அறமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி பெருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இறைவனை வானக விருந்து தந்தார், இது எங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனை வானக விருந்து தந்தார், இது எங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் பழியேறி என்னை தந்தேன், விருந்தொன்றேன். உன்னிடத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனை வானக விருந்து தந்தார், இது எங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனை வானக விருந்து தந்தார், இது எங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார்.
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். குருக்களுக்கான ஜெபம். விண்ணக தந்தையே, நித்திய முதல் குருவாகிய உம் திருமகனின் முகத்தை நோக்கி அவரின் பொருட்டு உமது குருக்களின் மேல் இரக்கமாயிரும். குருத்துவ அழைப்பின் அருளை அவர்கள் நன்கு உணரச் செய்தருளும். அழகை அவர்களை வெற்றி கொள்ளாதிருக்கும் பொருட்டு அவர்களை உமது அரவணைப்பில் காத்தருளும். ஓ இயேசுவே, சோதனையில் வேதனையுறும் குருக்களுக்காகவும் தனிமையில் வாடும் குருக்களுக்காகவும் மரணப்படுக்கையில் இருக்கும் குருக்களுக்காகவும் இறைஞ்சுகிறேன். எனக்கு திருமுழுக்களித்த குருவுக்காகவும் எனக்கு பலமுறை பாவ பொருத்தல் அளித்த குருவுக்காகவும் என் துணையுடன் திருப்பலி நிறைவேற்றி எனக்கு உம் திருவுடலையும் குருதியையும் அளித்த அனைத்து குருக்களுக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஓ இயேசுவே, எல்லா குருக்களையும் உமது அன்பின் அரவணைப்பில் காத்து அவர்களுக்கு தேவையான ஆசீரையும் அவர்கள் என்றென்றும் தங்கள் அழைத்தலில் நிலைத்திருக்கும் அருளையும் பொழிந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். எனக்கு நன்மை செய்த ஆண்டவரை போற்றி பாடுவேன். உன்னதரான ஆண்டவரது பெயரை போற்றி பாடுவேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய கட்டளைகளை கடைபிடித்து நம்மையும் நம்முடன் வாழுகிற பிற சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்து வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத் தந்த ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத் தந்த ஜெபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம். துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம். துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம்.